இன்டர்நெட்ல கொஞ்ச நாளா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க நார்மல் சிலிண்டரை விட சைஸை வந்து கம்மியாக்கி இனிமேல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் அதை யாரும் நம்பாதீங்க, அது வெறும் வதந்தி தான் அப்படின்ற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் சொல்லியிருக்காங்க. அது வெறும் வதந்தி தானா இல்லை ஃபியூச்சரில் அந்த மாதிரி மாத்துறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வெஸ்ட் ஏஷியா வார் நடந்துட்டு இருக்கிறதுல யாருக்கு பயமா இருக்கோ இல்லையோ, லேடிஸ்க்குலாம் பயங்கர பயமா இருக்கு. ஏன்னா வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. யாருக்கு எப்போ சிலிண்டர் காலி ஆகுமோன்ற பயம் தான் இப்போ மோஸ்ட்லி இருக்குது. ஸ்டவ்வே லைட்டாக ஒரு புக்குன்னாலே ஐயோ சிலிண்டர் காலியா அப்படின்ற அளவுக்கு ஒரு பதட்டம் இருக்குது. ஏன்னா இப்போ இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்தியாவில் ஒரு 60% எல்பிஜி வந்து அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் வரணும். அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நமக்கு ஃபுல்லாக வரல, ஒரு 2 ஷிப்பு வருது அப்படின்ற மாதிரி நியூஸ் வரனால நமக்கு நிறைய கட்டுப்பாடு வந்திருக்கு. இந்த ஹோட்டல்ஸில் மெனு கம்மியாயிடுச்சுன்றாங்க. 21 நாள் இருந்த புக்கிங்கை 25 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனாலே நம்மளால் இப்போ நார்மலாக சிலிண்டர் புக்கிங் பண்ண முடியல. முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு சிலிண்டர் வந்த உடனே ஒரு 5 நாள்லேயே இன்னொன்று புக் பண்ணுறோம். ஏன்னா வந்து எக்ஸஸாக இருக்கட்டும், ஏன்னா எப்போ காலி ஆகுனே தெரியாது. அதனால ஒரு பேக்கப் மாதிரி வச்சிருந்த லேடிஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு பயம், எங்கே சிலிண்டர் காலி ஆகிடுமோ, திரும்பி நம்மளால் புக் பண்ண முடியாதோன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க. முன்னாடிலாம் ஃபோன் கால்லே ஈஸியாக புக் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபோன் கால் சர்வர்லாம் பிஸியாக இருக்கனால ஒன்று நேரில் போங்கன்றாங்க, இல்லை ஆப்பில் சூஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆப்லலாம் உள்ளே போனாலே ஸ்ட்ரிக்டாக காமிச்சிருது, நீங்கள் இந்த டேட் புக் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு 25 டேஸ்னால் இவ்வளோ டேட் வருது, இதுக்கப்புறம் தான் நீங்கள் புக் பண்ணுன்ற மாதிரி இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்சம் வச்சு ஐயோ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக கவர்மெண்ட் வந்து யோசிச்சிருக்காங்க. புது மெத்தட்ஸை கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் நார்மல் சிலிண்டரோட வெயிட் பார்த்தோன்னா 14.25 கேஜி சிலிண்டர் இருக்கு. இப்போ அது குறைச்சிட்டு ஒரு 10 கேஜி சிலிண்டர் கொண்டு வர போகிறாங்க. 10 கேஜின்னு சொல்கிறப்போ அதோட சைஸும் கம்மியாக இருக்கும், யூசேஜும் கம்மியாக இருக்கும். நார்மல் சிலிண்டர் பார்த்தோன்னா ஒரு 35 டேஸ்லேருந்து 40 டேஸ் வந்து சாலிடாக யூஸ் ஆகும். இந்த சிலிண்டர் வந்ததுன்னா உங்களுக்கு வெறும் 30 டேஸ் தான் இருக்கும். அதே மாதிரி இதோட சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து சைஸை கம் பண்ணால் அதோட கெப்பாசிட்டியும் கம்மியாகும். ஸோ நிறைய பேருக்கு அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ 14 கிலோவில் இருக்க சிலிண்டரை 10 கிலோவுக்கு மாற்றினா பாக்கி எக்ஸஸாக இருக்க 4 கிலோவை இன்னொரு சிலிண்டரில் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நமக்கு இந்த தட்டுப்பாடெலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் பயப்படாதீங்க, புதுசாக வரப்போகுது. புதுசாக வரல என்ன நல்லதுன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாகும். அதே மாதிரி இது 10 கேஜி வரனால கொஞ்சம் நமக்கு வெயிட்டும் கம்மியாயிடும், ஈஸியாக தூக்கலாம், பெரியவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி இன்டர்நெட் ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் வந்தது. நமக்கே ஒரு நிமிஷம் ஆஹா வந்துடும் போல இருக்கே, மாறிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இதை விட கம்மியான கெப்பாசிட்டி சிலிண்டர் எல்லாமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியன்லேயே கூட பார்த்தோன்னா காம்போசிட் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 லிட்டரு 5 லிட்டர்லாம் பண்ணாங்க. அது டிசைனே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்போல்லாம் பார்த்தா ஒரு 2024 டைம்லலாம் பார்த்தா அதை நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பழைய சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்களா, இதை மாற்றிக்கோங்க, உங்களுக்கு துரு பிடிக்காது, வெயிட் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பாதி கஸ்டமர்ஸை வந்து ரீடைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அதை யாரும் வாங்கலை. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்டிலும் நார்மல் சிலிண்டர் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு புது ஆல்டர்னேட்டாக கொண்டு வராங்க, இது வந்து உங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இந்த நியூஸை பார்த்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுமே நிறைய பேர் ரியாக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிளானுமே இல்லை, இது தேவையில்லாத ஒரு வதந்தின்னு. கடைசியில் பார்த்தா த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கிட்ட இருந்துமே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஜாயின்ட் செக்ரட்டரி சுஜாதா சர்மாவுமே சொல்லியிருந்தாங்க, இது வெறும் ரூமர்ஸ் தான், இதை யாரும் நம்பாதீங்க, கவர்மெண்ட் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பிளான்லையுமே இல்லை. கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஹவுஸ் ஹோல்டுக்குலாம் வந்து 100% கேஸ் கொடுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சைஸை மாற்றுறது, ரேட்டை கம்மி பண்ணுற பிளான்லாம் இப்போ எதுக்குமே இல்லை. என்ன உங்களுக்கு இந்த டேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து சீக்கிரம் இதை சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து வதந்தி தான், யாரும் நம்பாதீங்க, இதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்க. நம்ம தான் வந்து இங்கே கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். யூஎஸ்ஏல பார்த்தா ட்ரம்ப்பும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இன்சைட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ ட்ரம்ப் வந்து ஃபஸ்ட்டு 48 ஹவர்ஸ்னாரு, அதுக்கப்புறம் வந்து 5 நாள் வந்து வார நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, ஈரானே சொல்லிட்டாங்க, இது வந்து எங்ககிட்ட யாரும் பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை, இதை வந்து ட்ரம்ப் வந்து மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்புலேயே சொல்லிட்டாங்க. சரி, எல்லாருக்குமே டவுட்டு, சரி என்ன தான் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் பார்த்தா பின்னாடி இதை வச்சு இன்சைட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பாலி மார்க்கெட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் பெட்டிங்லாம் பண்ணுவாங்க, அதில் வித்தியாசமான விஷயத்துக்கெல்லாம் பெட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக வந்து சவுதியோட பிரின்ஸ் முகமது பின் சல்மான் வந்து யூஎஸ்ஏ வந்திருந்தார், ரொனால்டோ கூட அப்போ இருந்திருந்தார். அப்போ அவரே வந்து சொல்லியிருந்தார், நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி பாலி மார்க்கெட்டில் வந்து நான் இன்றைக்கி கோட் சூட்டில் வருவேன், நிறைய பேர் பெட் பண்ணியிருந்தீங்க, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த மாதிரி வித்தியாச இதுக்கெல்லாம் பெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ரீசெண்டாக லோகன் பால் வந்து அவரோட கார்டு 15 மில்லியனுக்கு சேல் ஆச்சு. அந்த கார்டு வந்து 10 மில்லியனை தாண்டுமா
ஆகுமா அப்படின்ற மாதிரி பாலி மார்க்கெட்டில் பெட்டிங் நடந்தது. இவரே அதில் இன்சைட் ட்ரேடிங் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ ட்ரம்ப்புமே இதில் இன்சைட் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரம்ப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் 22ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி 5 நாள் வந்து வார் நடக்காது அப்படின்ற மாதிரி. மார்ச் 21ஆம் தேதியே வந்து 8 புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. இது என்ன பெட்டிங்னா வந்து மார்ச் 31க்குள்ளே ட்ரம்ப் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிங்கு. அதில் வந்து மார்ச் 21ஆம் தேதி ஒரு 8 புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டில் வந்து $70,000 $80,000 அந்த மாதிரி போடுறாங்க. இப்போ நீங்கள் $100,000 போட்டோன்னா இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணோன்னே அது 1 மில்லியன் அந்த மாதிரி போகும். 8 அக்கௌண்ட்டு 100,000 போட்டிருந்தாலே 8 மில்லியன் கிட்ட வந்திருக்கும். அந்த மாதிரி அதில் பெட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி அதில் 2000 அக்கௌண்ட் கிட்ட பெட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முன்னாடியே அந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பாலி மார்க்கெட்டில் பெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துட்டு இருக்கு. இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், இது யார் பின்னாடி இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இப்போ பெரிய கான்ட்ரவர்சி மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுவும் எப்படின்னா லாஸ்ட் மினிட்ல பெட் பண்ணுறாங்க. ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 7 மணிக்கு வருது. 6 மணிக்கு வந்து ஒரு 700 பேர் பெட் பண்ணுறாங்க. 6:55க்கு வந்து 2000 அக்கௌண்ட் பெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆயில் ப்ரைஸ் ட்ராப் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அவன் ஏதோ ஒரு மூலையில் இருக்க நம்ம பயந்துட்டு இருக்கோம், கேஸ் ஏறுது பெட்ரோல் ஏறுதுன்னு. ஆனால் அவனுக்கு பார்த்தா ஜாலியாக இன்சைட் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. அது கரெக்டு தான். வாரம் ஆரம்பிச்சு விட்டோடனே ஜாலியாக இருக்கான், நம்ம தான் இங்கே பயங்கரமாக பதட்டம் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் மைண்ட் செட்டே எப்படி ஆயிடுச்சுன்னா, எப்படியும் பெட்ரோல் ப்ரைஸ் ஏறப்போகுது, பெட்ரோல் ஸ்டாக் கம்மியாக போகுதுன்னு மொத்த பேரும் ஈவிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களாம். இப்போ ஈவி ஷோரூம்லேயே கஸ்டமர் விசிட்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. டெய்லி நிறைய பேர் வந்து வண்டியை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க. வாங்கலாம், இன்னும் யாரும் வாங்கலை, வந்து என்கொயரி மட்டும் நிறைய பண்ணுறாங்களாம். நார்மல் ஷோரூமோட ஈவி பக்கம் வந்து நிறைய பேர் போகிறாங்க. ஏன் இந்த கேஸ் கட்டுப்பாடு ஆக போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்ததுக்கே இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்லாம் இருக்குது. இவங்க பார்த்தா ஜாலியாக தான் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டுமே இந்த கேஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபாஸ்ட் ட்ராக் பைப் லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக வேலை பார்க்க போகிறேன்றாங்க. இனிமேல் வந்து நமக்கு எல்பிஜி கேஸ்லாம் வராது, பிஎன்ஜி கேஸ் தான் வரப்போகுதுன்றாங்க. எல்லார் வீட்டுக்கும் பார்த்தோன்னா பைப்பு போட்டு கேஸ் வரும். இதெல்லாம் நம்ம நிறைய வீட்டில் வந்து ப்ரைவேட்டாக வச்சு பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து இது கவர்மெண்ட்டே சப்ளை பண்ண போகுது. அந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னா, 24/7 வந்து அதில் கேஸ் இருக்கும். அதே மாதிரி நமக்கு ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு இந்த கேஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்டே இருக்காது, வெறும் பைப்பில் மட்டும்தான் வரும். ஸோ அதை நோக்கி கவர்மெண்ட்டோட புது ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்தியாவில் தான் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க போல். வார ஆரம்பித்த யூஎஸ் எல்லாம் ஜாலியாக தான் இருக்கானுங்க. இந்த பைப் வழியாக கேஸ் வரதும் ஒரு நல்ல ஐடியா தான். ஏன்னா அது வந்து நம்ம கேஸ் ஆர்டர் பண்ண தேவையில்ல, அது 24 hours கேஸ் வந்துடும். மாதம் வந்து ரீடிங் எடுத்துப்பாங்க, எவ்வளோ கேஸ் இவங்க செலவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரீடிங் எடுத்துப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ், லண்டன் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பைப் லைனில் தான் வந்துட்டுருக்கு. இங்கேயும் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த கேஸுக்கெல்லாம் அலைய தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் 24 hours கனெக்ஷன் இருக்கும், ப்ரைஸும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். நமக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணாங்க. இப்போ எந்த கப்பலுமே வரக்கூடாது, இந்தியா தான் ஏதோ பர்மிஷன் வாங்கி 2 கப்பல் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி நியூஸ் சொல்கிறாங்க. ஆனால் மார்ச் 23ஆம் தேதி பார்த்தோன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு ஜாம்பி ஷிப் வந்து கிராஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஜாம்பி ஷிப்னா என்னன்னா, இன்னொரு ஷிப்போட ஐடென்டிட்டியை வந்து இவங்க எடுத்துப்பாங்களாம். நிறைய ஷிப்ஸை பார்த்தோன்னா நடுக்கடல்லே வந்து ஸ்கிராப்டு பண்ணுறாங்களாம். அந்த ஸ்கிராப் ஆன ஷிப்ஸோட டீட்டெயிலாம் எடுத்து இந்த ஜாம்பி ஷிப்போட அவங்க ஐடென்டிட்டியாக யூஸ் பண்ணிப்பாங்களாம். இப்போ சப்போஸ் இன்கேஸ் மாட்டிக்கிட்டா கூட அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த ஸ்கிராப்டு ஷிப்பில் தான் இருக்கும். இவங்க யாருனே தெரியாதான். இவங்களுக்கு ஃபோன் கால் போகாது, மெசேஜ் போகாது, இமெயில் போட்டால் பவுன்ஸ் ஆகும். இவங்க யாருனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஷிப்ஸ்லாம் பார்த்தோன்னா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கிராஸ் ஆகிட்டு இருக்கான். அந்த மாதிரி வந்து ரீசெண்டாக ஒரு 2 ஷிப்பு கிராஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மார்ச் 23ஆம் தேதி கிராஸ் ஆன ஷிப்போட டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா 5 வருஷம் முன்னாடி பங்களாதேஷில் வந்து ஸ்கிராப் பண்ணப்பட்ட ஷிப்பான். அந்த ஷிப்போட டீட்டெயில்ஸை வச்சு இவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஷிப்பு மாட்டியிருக்கு. அது பார்த்தோன்னா இந்தியன் ஓஷனில் வந்து 2025 அக்டோபரில் வந்து ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலோட டீட்டெயில்ஸை வச்சு இவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி இப்போ இந்த ஜாம்பி ஷிப்ஸை வச்சு நிறைய பேர் இல்லீகலாக இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு கிராஸ் ஆகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ நியூஸ் வருது. இன்னைக்கு ட்ரம்ப் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அப்போ பேசும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, இன்னும் எவ்வளோ நாள் வார் நடக்கும், முடிஞ்சிச்சா இல்லையா, ஜெயிச்சிட்டமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நாள் முடியும்னு சொல்ல முடியாது, சொல்லப்போனால் நம்ம ஆல்ரெடி வாரை வின் பண்ணிட்டோம் அப்படின்றாரு. ஃபஸ்ட்டு 48 மணி நேரம்னாரு, அப்புறம் 5 நாள்னாரு, இப்போ வாரே வின் பண்ணிட்டோம் அப்படின்றாரு.
அவங்களோட நேவி அழிச்சாச்சு, அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் அழிச்சாச்சு, அவங்களோட மிலிட்ரியை மொத்தமாக அழிச்சாச்சு, லான்ச்சிங் சைட் எல்லாமே அழிச்சாச்சு. இப்போ நம்மளோட ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் வந்து ஈரான் மேலே அசால்ட்டாக பறந்துட்டுருக்கு, ஆல்ரெடி நம்ம ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஈரான் பார்த்தா இஸ்ரேல் இன்னைக்கு கூட காலைல பாம்பு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அடிச்சுன்னு தான் இருக்காங்க. இவர் எப்படி எதை வச்சு ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த வாரம் நினச்சி இந்தியன்ஸ் பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் ஈஸியாக இதை வந்து தாண்டிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை நம்பாதீங்க. இப்போ இந்த சிலிண்டர் இன்ஃபர்மேஷனே பார்த்தா ஒரு தேவையில்லாமல் ஒரு ஸ்ப்ரெட் பண்ண ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கு நீங்கள் நம்பாதீங்கன்றாங்க. இந்த மாதிரி யூடியூப்லலாம் போனால் ஏகப்பட்ட பேர் ஏஐ வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நான் ஒரு ஏஐ வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஒரு கப்பலில் உட்காந்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தேவையான கேஸ் மொத்தமும் நம்ம எடுத்துட்டோம், நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸை கடந்துட்டு இருக்கோம், யாரும் பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்கிறான். இப்படி பின்னாடி காமிச்சா நம்மளோட சிலிண்டர் அடிக்க எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். டே எடிட் தான் பண்ணேன், அட்லீஸ்ட் கேஸ் மாதிரி ஏதாவது பைப் எடுத்துகிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, அந்த இந்தியன் சிலிண்டர் அடிக்க வச்சுட்டு ஒரு 2000 சிலிண்டர் அடிக்க வச்சுட்டு உங்களோட சிலிண்டர்லாம் வந்துட்டு இருக்குன்றான். அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் பார்த்தா தெரியாதவங்களாம் நிறைய பேர் வந்து அப்பாடா காட் சேவ் பண்ணிட்டாங்க, ப்ரே பண்ணுங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. இந்த ஏஐ வச்சு நிறைய பேரை வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணுறாங்க. ஸோ யாரும் அதெல்லாம் நம்பாமல் கவர்மெண்ட் அஃபிஷியலாக நியூஸ் வருதான்னு வெயிட் பண்ணுங்கள். இந்தியாவில் ஓவர் தட்டுப்பாடு இருக்குது, மக்கள் பொறுக்க மாட்டாங்கன்னு ஸ்ட்ரைட்டாக சிலிண்டரை எடுத்துகிட்டு போய் பிடிச்சிட்டான் போல அங்கே கேஸ் வரதில். இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருக்குது. இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே கவர்மெண்ட் சிலிண்டரோட சைஸை மாற்றினா நம்மளால் நிறைய நாள் யூஸ் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.